இங்க ஒரு அம்மா தோட்ட வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு மரத்து மேல இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே பதறி போயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க புருஷன் வந்ததும் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரு அந்த மரத்தை சுத்தி முத்தி பார்த்துட்டு இதெல்லாம் இவங்களோட பிரம்மன் நினைச்சு அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஊரு ஃபுல்லா கரண்ட் போயிடுது. அப்ப மறுபடியும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் இவருக்கே தூக்கி வரி போட்டுருது. சோ இதுக்கு மேல இதை சும்மா விடக்கூடாதுன்னு உடனே அவங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி எல்லாருமே வர வச்சு அந்த மரத்தை சுத்தி காட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே பயத்தோட தூங்கிடுறாங்க. அப்ப இவங்க குழந்தைய ஒரு யமதர்ம ராஜா வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு வருது. அதுல பயந்து போய் எந்திரிச்சிடறாங்க. சோ அந்த மரத்து மேல இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தியால தான் இவங்களுக்கு இப்படி கனவு வருதுன்னு பயந்து அடுத்த நாளே ஒரு சாமியாரை வர வச்சு அந்த மரத்துக்கு ஒரு பூஜை போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த சத்தமும் கேட்காம நிம்மதியா தூங்கிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் விடிய காலையில வாச கூட்டிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. கரெக்டா அப்பன்னு பார்த்து மரம் ஏறவர் அந்த மரத்து மேல ஏறிட்டு இருக்காரு. உடனே இவங்க புருஷனை கூப்பிட்டு அது ஒரு அமானுஷ்யமான மரம், அது மேல ஏற வேண்டாம்னு எவ்வளவோ சத்தம் போடுறாங்க. அதையும் மீறி அவர் மரத்து மேல ஏறிட்டு கீழே இறங்குறாரு. பார்த்தா அவ்வளவு நேரமா மரத்து மேல கேட்ட அந்த குழந்தையோட சத்தம் திடீர்னு இப்ப இவர் பக்கத்துல இருந்து கேக்குது. அப்ப அந்த மரத்து மேல இருந்த அந்த கெட்ட சக்தி இவர் மேல ஏறிடுச்சுன்னு பயந்து நின்னுட்டு இருக்கும்போது அந்த மரம் ஏறினவரு அவர் கையில இருக்கிற போனை அழுத்துனதும் அந்த குழந்தையில ஒரு சத்தம் நின்னுடுது. ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி மரத்துல இளநீ வெட்டுறதுக்காக மேல ஏறினவரு அவரோட போனை மேலேயே மறந்து வச்சிருக்காரு. அதுல இருந்து வந்த அந்த குழந்தையோட ரிங்டோன் சவுண்ட தான் இவங்க ஏதோ அமானுஷ்ய சக்தி நினைச்சு தேவையில்லாத பூஜை பண்ணிருக்காங்க.